ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெர்மல் ரன்அவே அண்ட் தெர்மல் ஸ்டெபிலிட்டி பற்றி பார்த்தோம். ஸோ அதோட பிஜேடி முடியுது. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபெட் பார்க்க போகிறோம், ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பயாசிங் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபெட், எப்படி நம்ம பயாசிங் மெத்தட்ஸ் ஆஃப் பிஜேடி பார்த்தோமோ அதேமாரி இங்கே பயாசிங் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபெட் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபிக்ஸ்டு பயாஸ், வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் அண்ட் செல்ஃப் பயாஸ் செப்பரேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ்டு பயாஸ் பார்க்க போகிறோம். பயாசிங் மெத்தட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கம்பேரிசன் ஆஃப் பிஜேடி அண்ட் ஃபெட். ஸோ இதில் நம்ம ஃபெட்டை பற்றியும் பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேராமீட்டர் வந்து கண்ட்ரோல் எலமெண்ட். ஸோ பிஜேடியும் அண்ட் ஃபெட் கம்பேரிசன். ஸோ பிஜேடி பார்த்தீங்கன்னா கரண்ட் கண்ட்ரோல்டு டிவைஸ். ஸோ இங்கே இன்புட் கரண்ட் பார்த்தீங்கன்னா பேஸ் கரண்ட் நமக்கு தெரியும், தட் இஸ் கோயிங் டு கண்ட்ரோல் த அவுட்புட் கரண்ட், தட் இஸ் ஏ கலெக்டர் கரண்ட். இப்போ ஃபெட் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கண்ட்ரோல்டு டிவைஸ்னு சொல்லுவோம். ஏன்னா இன்புட் வோல்டேஜ் விஜிஎஸ், கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ் வந்து தட் இஸ் கோயிங் டு கண்ட்ரோல் த ட்ரெயின் கரண்ட் ஐடி. நெக்ஸ்ட் டிவைஸ் டைப் பார்த்தீங்கன்னா இங்கே பிஜேடின்றது பைபோலார் டிவைஸ் நமக்கு தெரியும், கரண்ட் ஃப்ளோஸ் டியூ டு போத் மெஜாரிட்டி அண்ட் மைனாரிட்டி கேரியர்ஸ். ஆனால் ஃபெட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோஸ் ஒன்லி டியூ டு த மெஜாரிட்டி கேரியர்ஸ் மட்டும்தான். ஸோ இட் இஸ் கால்ட் எஸ் ஏ யூனிபோலார் டிவைஸ். இது ஆல்ரெடி நம்ம டிரான்சிஸ்டர் பயாசிங் இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம், ஃபர்ஸ்ட் யூனிட் இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா பிஜேடி என்பிஎன் அண்ட் பிஎன்பி டிரான்சிஸ்டர் நம்மளுக்கு தெரியும். ஃபெட்டுன்றது என் சேனல் அண்ட் பி சேனல் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இது திஸ் இஸ் ஃபார் பிஜேடி, தட் இஸ் அவுட்டர் ஏரோ ஃபார் தி என்பிஎன் டிரான்சிஸ்டர், இன்னர் ஏரோ ஃபார் தி பிஎன்பி டிரான்சிஸ்டர். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெட்டுக்கு வந்து அதேமாரி அவுட்டர் ஏரோ பார்த்தீங்கன்னா என் சேனல், இன்னர் ஏரோ பார்த்தீங்கன்னா பி சேனல்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன்ஸ், இதில் காமன் எமிட்டர், காமன் பேஸ் அண்ட் காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன். ஃபெட்டில் பார்த்தீங்கன்னா காமன் சோர்ஸ், காமன் கேட் அண்ட் காமன் ட்ரெயின் கான்ஃபிகரேஷன். ஸோ நெக்ஸ்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸ். அது பார்த்தீங்கன்னா பிஜேடியில் லெஸ் கம்பேர்டு டு ஜேஃபெட், இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெட்டில் ஹை கம்பேர்டு டு பிஜேடி. ஸோ இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஃபெட். சைஸ் பார்த்தீங்கன்னா பிக்கர் தேன் ஜேஃபெட், இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் தேன் த பிஜேடி. ஸோ அப்போ வந்து நம்ம ஐசியில் யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபெட்டுன்றது. நெக்ஸ்ட் சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா பிஜேடியில் ஹையாக இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா ஃபெட்டில் லெஸ் சென்சிட்டிவிட்டி. தெர்மல் ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா இதில் லெஸ்ஸாக இருக்கும் பிஜேடியில், ஏன்னா தெர்மல் ரன்னவே அக்கர் ஆகிறதுனால. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெட்டில் மோராக இருக்கும், தெர்மல் ஸ்டெபிலிட்டி வில் பி மோர், ஏன்னா தேர் இஸ் நோ தெர்மல் ரன்னவே இன் ஃபெட். நெக்ஸ்ட் தெர்மல் ரன்னவே பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்ட் இன் பிஜேடி, ஏன்னா இங்கே வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கலெக்டர் கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். திருப்பி அது ஜங்ஷன் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது இங்கே தெர்மல் ரன்னவே அக்கர் ஆகுது. ஃபெட்டில் பார்த்தீங்கன்னா தெர்மல் ரன்னவே டஸ் நாட் அக்கர் இன் த ஃபெட். இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், பட் தட் இஸ் கோயிங் டு டிக்ரீஸ் த ட்ரெயின் கரண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது மொபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ மொபிலிட்டி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மொபிலிட்டி அண்ட் ஹோல் மொபிலிட்டி ரெண்டு தெரியும் நம்மளுக்கு. ஸோ எலக்ட்ரான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் த்ரூ எ மெட்டல் அண்ட் செமிகண்டக்டர் வென் புல்டு பை அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா the carrier mobility that is going to refer both whole mobility and electron mobility. ஸோ இங்கே மொபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது மொபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ மொபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது ட்ரெயின் கரண்ட்டும் டிக்ரீஸ் ஆகும், அதனால் there is no thermal runaway occur in FET. நெக்ஸ்ட் ரிலேஷன் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட், இங்கே பார்த்தீங்கன்னா லீனியராக இருக்கும் பிஜேடியில், தட் இஸ் கோயிங் டு பி சீக்வென்ஷியல். இங்கே நான் லீனியர் இன் ஃபெட். ரேஷியோ ஆஃப் அவுட்புட் டு இன்புட், இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் கரண்ட் ஐசி டிவைட் பை இன்புட் கரண்ட் பேஸ் கரண்ட் ஐபி, தட் இஸ் ஈக்குவல் டு பீட்டா கரண்ட் கெயின். இங்கே பார்த்தீங்கன்னா டெல் இன்டு ஐடி, ஸோ ட்ரெயின் கரண்ட் டிவைட் பை விஜிஎஸ் இன்புட் வோல்டேஜ் கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ், தட் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் இன் தி ஃபெட். ஸோ பயாசிங் மெத்தட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம் ஃபார் தி ஃபெட். நம்ம ஆல்ரெடி கம்பேரிசன்லையும் பார்த்தோம். ஸோ இங்கே பேராமீட்டர் ஆஃப் ஃபெட் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிபெண்டன்ட். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ் அதுவும் இன்க்ரீஸ் ஆகும், பட் தட் இஸ் கோயிங் டு ரெடியூஸ் த ட்ரெயின் கரண்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தெர்மல் ரன்னவே டஸ் நாட் அக்கர் இன் ஃபெட், ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது மொபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் தட் இஸ் கோயிங் டு டிக்ரீஸ் த அவுட்புட் கரண்ட், தட் இஸ் அ ட்ரெயின் கரண்ட். ஸோ அதனால் தெர்மல் ரன்னவே டஸ் நாட் அக்கர் இன் ஃபெட். ஸோ இப்போ ரிலேஷன்ஷிப் ஃபார் டிசி அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா கேட் கரண்ட் ஐஜி ஈக்குவல் டு 0, ஐடி ஈக்குவல் டு ஐஎஸ், ட்ரெயின் கரண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு சோர்ஸ் கரண்ட். திஸ் ஃபார் டிசி அனலைசிஸ். நெக்ஸ்ட் ஷாக்லெஸ் ஈக்குவேஷன் வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம் டெரிவேஷன்லாம். ஸோ ஷாக்லெஸ் ஈக்குவேஷன் ஐடி ஈக்குவல் டு ஐடிஎஸ்எஸ் இன்ட்டு 1 மைனஸ் விஜிஎஸ் டிவைட் பை விபி த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஐடின்றது ட்ரெயின் கரண்ட் நம்மளுக்கு தெரியும். ஸோ விஜிஎஸ் கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ். ஸோ இந்த ஐடிஎஸ்எஸ்ன்றது சேச்சுரேஷன் கரண்ட் அட் 0 கேட் சோர்ஸ் வோல்டேஜ். அது பார்த்தீங்கன்னா that is a maximum current flows from drain to source. So 0 gate source voltage, that is VGS. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விபின்றது பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ். இப்போ கட் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும்போது VGS that is equal to VPயாக இருக்கும். நெக்ஸ்ட் பயாசிங் மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் பயாசிங் மெத்தட்ஸாக ஃபிக்ஸ்டு பயாஸ், அது வந்து அதர் நேம் வந்து கேட் பயாஸ், வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் பார்க்க போகிறோம், செல்ஃப் பயாஸ். ஸோ ஃபிக்ஸ்டு பயாஸ் பார்த்தீங்கன்னா that is a கேட் பயாஸ். இப்போ டிசி அனலைசிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ ஐஜி ஈக்குவல் டு 0, கேட் கரண்ட் ஈக்குவல் டு 0.
இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கரண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு சோர்ஸ் கரண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி அங்கே ஃபிக்ஸ்டு பயாஸ் ஃபார் பிஜேடியில் வந்து அந்த பேஸ் எப்படி ஒரு கான்ஸ்டன்ட்டோ இங்கே ஃபெட்டில் வந்து இந்த கேட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டைப் ஃபிக்ஸ்டு பயாஸ் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட் டயக்ராம் ஃபார் தி ஃபிக்ஸ்டு பயாஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம எப்படி எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலையோ பிஜேடியில், இங்கே அதேமாரி சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணல. ஒன்லி த ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் த gate resistance we are using. So capacitance we are using coupling capacitors and the separate supply voltage, negative supply voltage VGG use பண்றோம். So இங்க பாத்தீங்கன்னா this resistance RG that is going to be present if the input voltage VI that is going to be present. This RG that is going to ensure that this input voltage that is going to be present at the input side for the DC analysis. So next பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம separate negative supply voltage யூஸ் பண்ணுறோம். எதுக்குன்னா to make this VGS as a reverse biased condition. reverse biased junctionனா இதை மேக் பண்ணுறதுக்காக நம்ம separate negative voltage VGG யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த நெகட்டிவ் வோல்டேஜ் இங்கே நம்ம கொடுக்கும்போது டு த பாசிட்டிவ் VGS அப்படி கொடுக்கும்போது இது ரிவர்ஸ் பயாஸ்ட் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த கேட் சைடில் வந்து தட் இஸ் கோயிங் டு பி மோர் நெகட்டிவ் தேன் த சோர்ஸ் சைட். ஸோ அதேமாரி இந்த நெகட்டிவ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் VGG negative supply is directly given to the positive terminal of this VGS. So அப்போ பார்த்தீங்கன்னா this VGS polarity is opposite to that of the polarity of VGG. ஸோ இது ப்ளஸ்ஸாக இருக்குது, இங்கே VGGயில் மைனஸாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம டெரிவேஷன்லேயும் ஃபைண்ட் பண்ண போகிறோம் இன்புட் சைடில். ஸோ VGS that is equal to minus VGGன்றா நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே AC அனலைசிஸ் அண்ட் DC அனலைசிஸ் ரெண்டு பார்த்தோம். ஸோ AC நம்மளுக்கு தெரியும் ஆல்டர்னேட் கரண்ட், அண்ட் DCன்றது பார்த்தீங்கன்னா டைரக்ட் கரண்ட். ஸோ இப்போ ஏசி கரண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது, ஹவுஸில் யூஸ் பண்ணுறது, ஆஃபீஸ் பில்டிங்ஸில் யூஸ் பண்ணுறதெல்லாம் ஏசி கரண்ட் தான். ஸோ டிசி கரண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் டிசி கரண்ட். ஸோ இப்போ டிசி கரண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக் டிவைஸ், எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் எல்லாமே டிசி கரண்ட்டாக தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ஏ செல்ஃபோன், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி, தட் இஸ் கன்வர்ஷன் ஆஃப் ஏசி டு டிசியாக இருக்கும். இட் ஆக்ட்ஸ் லைக் எ ரெக்டிஃபயர். நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷ் லைட், இது எல்லாமே டிசியாக தான் இருக்கும், டைரக்ட் கரண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்புட் சைட், தட் இஸ் எ கேட் சைட் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டயக்ராமில் கேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, செகண்ட் டயக்ராமில் கேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஃப்ரம் த சர்க்யூட் டயக்ராம் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கப்ளிங் கெப்பாசிட்டர்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணோம், C1 C2 இன்புட் சைடு அவுட்புட் சைடு யூஸ் பண்ணோம். அதை வந்து இங்கே நெக்லெக்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் கோயிங் டு பி ஓப்பன் சர்க்யூட்டட் ஃபார் DC அனலைசிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே RG தட் இஸ் கோயிங் டு பி அ ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே லோ impedance பார்த்தீங்கன்னா that is going to be short circuited for the AC analysis. So impedance is nothing but that is a combination of resistance and what is that, reactance. So reactance is nothing but a capacitance and inductance only. So இங்க resistance வந்து கம்மியாக இருக்கிறதுனால that is going to be short circuited for AC analysis. So IG equal to 0, gate current வந்து 0, that is for DC analysis நம்மளுக்கு தெரியும். ID equal to IS, drain current that is equal to source current. First we have to apply KVL, Kirchhoff voltage law at the gate side. So அப்போ பார்த்தீங்கன்னா sum of voltage gain that is equal to sum of voltage drop. Gain வந்து பார்த்தீங்கன்னா the VGG supply voltage தான். So drops பார்த்தீங்கன்னா this IG RG and VGS gate to source voltage. அப்போ எப்படி எழுதலாம்னா minus VGG that is equal to IGRG plus VGS அப்படி எழுதலாம். அப்படி இல்லைனா minus VGG sum of voltage gain sum of equal to sum of voltage drop. அது வந்து நம்ம லெஃப்ட் சைட்லேயே எழுதுறதுனால minus IGRG minus VGS that is equal to 0ன்னு எழுதலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கேட் கரண்ட் IG equal to 0 நம்மளுக்கு தெரியும் for the DC analysis. ஸோ இப்போ in between பார்த்தீங்கன்னா IG into RGன்னு இருந்தது. ஸோ அந்த இடத்துல 0 ஆக்கிடுறோம். ஸோ minus VGG that is equal to VGS. அப்போ VGS that is equal to minus VGG. I already said for the input side VGS பார்த்தீங்கன்னா opposite to the polarity of VGGன்னு சொன்னோம். அப்போ minus VGG plus VGS. ஸோ VGGன்றது fixed DC supply, VGSன்றது fixed in magnitude. ஸோ நெக்ஸ்ட் ஷாக்லெஸ் ஈக்குவேஷன். ஸோ ID அது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா VGS equal to minus VGG அதை எடுத்துட்டு we are going to substitute this VGS in the second equation, that is in the shockless equation. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ID that is equal to IDSS into 1 minus of VGSக்கு பதில் minus VGGன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ அப்போ minus of minus plus VGG divided by VP the whole square. ஸோ VP நம்மளுக்கு தெரியும் pinch of voltage. ஸோ ஃபார் த கட் ஆஃப் ரீஜனில் இருக்கும்போது VGG that is equal to VPயாக இருக்கும். IDSSன்றது saturation current at the 0 gate voltage. So that is going to be maximum current from drain to source இருக்கும். You consider this as a third equation. So next for the output side, there is a drain current. So here we are using only the drain resistance in the output side.
there is no source resistance. So we have to apply Kirchhoff voltage law to the output side, that is to the drain circuit. So அப்போ வந்து நம்ம VDD, that is going to be a sum of voltage gain, supply voltage, that is equal to IDRD plus VDS, that is for a voltage drops. அது வந்து VDD minus IDRD minus VDS, that is equal to 0 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ above equation பார்த்தீங்கன்னா this VDD minus IDRD, that is equal to VDS னு எழுதலாம். ஸோ அதை வச்சு நம்ம VDS ஃபைண்ட் பண்ணிட்டோம், that is equal to VDD minus ID into RD. this for the output side, drain to source voltage. இப்போ VDS பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ VD minus VS னு எழுதலாம். ஸோ VS பார்த்தீங்கன்னா that is equal to 0, there is no source side, so voltage at the point with respect to ground. So source side ground இருக்கனால there is no source voltage, so VS equal to 0. அப்போ VS equal to 0 substitute பண்ணும்போது VDS that is equal to VD தான். So similarly for the input side, gate to source voltage, VGS that is equal to VG minus VS னு split பண்ணி எழுதலாம். So அப்போ பார்த்தீங்கன்னா VS equal to 0 again, so that is equal to VG. So that's all about the derivation. So இது பார்த்தீங்கன்னா நம்ம input side la VGS that is equal to minus VGG னு find பண்ணோம். output side la VDS, drain to source voltage, that is equal to VDD minus IDRD னு find பண்ணோம். so that's all about the derivation. so இங்க பார்த்தீங்கன்னா நம்ம n channel FET யூஸ் பண்ணோம். so that is a inner arrow. so outer arrow to the gate யூஸ் பண்ணும்போது that is a P channel. so but நம்ம இங்க வந்து n channel FET தான் யூஸ் பண்ணோம். so the same derivation for the JFET also. so இது பார்த்தீங்கன்னா EC students, EC engineering studentsக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். that is for the third semester second year. so first unit இது வந்து transistor biasing. so already BJT நம்ம எல்லாம் பார்த்துட்டோம், எல்லா டாபிக்ஸும். இது வந்து this for the FET. so next வந்து பார்த்தீங்கன்னா about the voltage divider bias next வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், give comments and also share to your friends. Thanks for watching.